ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அர்ஜுன் தாஸுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ரசவாதி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு சூப்பர்வைசர் மாதிரி மேனேஜர் மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க படத்துடைய கதாநாயகி. ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதலும் மலருது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள மலர்ற அந்த காதல் இவங்க ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக பொழுத கழிக்கிறது. இது எதுவுமே அந்த ஊருக்கு புதுசாக இன்ஸ்பெக்டராக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த படத்துடைய வில்லனுக்கு சுத்தமாக பிடிக்கல. கதாநாயகன் அவர் லவ்வரை கூப்பிட்டு சந்தோஷமாக சுற்றினா அந்த ஆளுக்கு என்ன எரியுது? அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா? உண்மையாக அதுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, கடைசியாக இவங்க எல்லாத்துக்கும் என்ன தான் நடந்தது, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2001 நம்ம சியான் விக்ரம் நடித்து தரணி இயக்குன தில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் தான் கண்ணு முன்னாடி ஓடிச்சு. ஏன்னா கதைக்களமாக பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட அதே பாணியில் அதே சாயலில் ஒரு படம் தான். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பல ரிசம்பிளன்ஸ் இருக்குது. அது இந்த படத்தை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே அர்ஜுன் தாஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலி அர்ஜுன் தாஸும் சரி, வில்லனாக பண்ண சுஜித் சங்கரும் சரி, ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும். அர்ஜுன் தாஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சட்டிலான ஒரு ரோல். பொதுவாக அவர் இதுவரைக்கும் ப்ளே பண்ண பல கதாபாத்திரங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரங்களாக இருந்தால் கூட இந்த கதையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அர்ஜுன் தாஸை பார்த்ததாக நமக்கு ஒரு ஃபீலு. ரொம்ப சட்டிலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் ரொமான்டிக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த அற்புதமான எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்தில் ஒரு சில ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது, அதை அவர் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி மிகப்பெரிய எஃபர்ட் தெரியுது. சூப்பராக பண்ணியிருக்கார். அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருக்காரு அர்ஜுன் தாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போக இந்த கதையில் அவருடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அவர் எப்பயுமே கொஞ்சம் சாட்சி நடக்கிற மாதிரி தான் வந்து அவருடைய அந்த கதாபாத்திரமே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன, ஏன் அவர் கால் அப்படி சாட்சி நடக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாடி லாங்குவேஜை த்ரூ அவுட் த ஃபிலிம் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அவ்வளவு ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணியிருப்பார் கடைசி வரைக்கும். இதுலேயும் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, அது ஒரு சேலஞ்சிங்கான, அதாவது ஒரு காலை ஒரு பக்கம் திருப்பி வேற ஒரு பொசிஷனில் வச்சே படம் ஃபுல்லாக நடக்கிறது ஓடுறதுங்கிறது சேலஞ்சிங்கான டாஸ்க்கு அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு சம்பவம். சம்டைம்ஸ் நமக்கு அதுவே எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை லேட்டர் பார்ட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தும் அது ரொம்ப பல மெனக்கடல்களோட ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் அந்த கதாபாத்திரத்தை. அதே மாதிரி ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னாலே படம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சம்பவம் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. சுஜித் சங்கர் தான் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட. அது எப்படி அப்படின்னா, அவர் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போதே ஆத்தாடியோ இந்த சைக்கோ வந்துருச்சா, இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ண போதோ, இருக்கவே என்ன ஆக போகிறானோங்கிற அந்த ஒரு பதபதைப்பு டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்குள்ளே கிரியேட் ஆகுது. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை எழுதி அவர் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது போக தன்யா ரவிச்சந்திரன் ஆகட்டும், ரேஷ்மா வெங்கடேஷ் ஆகட்டும், ஜிஎம் சுந்தர் ஆகட்டும், விஜய் டிவி ரம்யா சுப்பிரமணியன் அவங்களாகட்டும், ரிஷிகாந்த் ஆகட்டும், எல்லாரும் கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்கவுங்க என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. கொடைக்கானலுடைய அழகை ரொம்ப சூப்பராக வந்து காட்சிப்படுத்தின விதத்தில் சரவணன் இளவரசு சினிமோட்டோகிராஃபர் சூப்பராகவே அவருடைய ஒர்க்கை பண்ணியிருக்காரு. குறிப்பாக பழனிமலையுடைய அந்த பேக்ட்ராப்பில் அந்த ஒரு ஒத்த பெரிய மரம், அந்த ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டு, செமையான ஒரு சீன் அது. அது நல்ல ஒரு ஃப்ரேமிங் அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அவர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த படத்துக்கு பிரச்சனை என்னங்க அப்படின்னா, முதல்ல ஒரு படம் ஆரம்பித்தது அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளேயாவது ஏங்க கதை இதுதான், கதாபாத்திரம் இதுதான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த கதை எதை நோக்கித்தான் போகுது, ஒருத்தருக்கும் என்ன தான் எய்மு, எதை நோக்கி ஒரு கதாபாத்திரமும் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். ஆனால் இவங்க கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே இன்டர்வல் பிளாக்கே முடிஞ்சு படம் அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க. படம் செல்ஃபே கம்ப்ளீட்டாக எடுக்கலை. அதுதான் இந்த கதையுடைய பிரச்சனை.
எல்லா கதாபாத்திரமும் கொடைக்கானல் எந்த அளவுக்கு ரம்யமான ஒரு இடமோ அந்த மாதிரி ரம்யமாக மெதுவாக உருண்டு அதது வேலையை அதது பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர எந்த கதாபாத்திரத்துலையோ இல்லை கதைக்களத்துலையோ எந்த ஒரு பரபரப்போ ஒரு சுவாரஸ்யமோ எங்கேயுமே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் சம்பவமே ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கூட ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்தில் ரம்யா சுப்பிரமணியனுடைய கதாபாத்திரம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி அது எல்லாமே இலவச இணைப்பு தான். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரம்யா சுப்பிரமணியனுடைய கதாபாத்திரம் கொடுத்தது அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் எடிட்டிங்கில் தூக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதையுடைய கோர் ஸ்டோரி இருக்குது பாருங்க, அந்த படத்துடைய கோர் ஸ்டோரிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. எதுக்கு அந்த ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தினால இந்த கதைக்கு என்ன ஒரு பெரிய பலமாக இருந்தது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், ஹீரோ வர்மக்கலை தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இத்தனைக்கும் ஒரு 3-4 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஆனால் அந்த வர்மக்கலையினால் இப்படி ஒரு சம்பவத்தை அவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே எந்த காட்சி அமைப்புகளையுமே பெருசாக குறிப்பிடப்படவே கிடையாது. கிளைமேக்ஸில் 2 கதாபாத்திரங்கள் பேசும்போது அவர் வர்மக்கலையினால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ஜஸ்ட் டைலாக்ல தான் சொல்கிறாங்களே தவிர அதுவுமே கூட காட்சியாக எங்கேயுமே இவங்க போர்ட்ரே பண்ணவே கிடையாது. அந்த வர்மக்கலை மேட்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ, சூப்பரான மேட்டர் இல்லையா, அது வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே அது இதுலன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இன்னொரு பக்கமும் வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். பெர்ஃபார்மன்ஸில் பல பேர் எக்ஸ்ட்ராடினரியாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இருந்த அதே சுவாரஸ்யத்தை கூட இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆரம்பத்திலேருந்தே அதே பதப்பதைப்பு அதே சுவாரஸ்யத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே கூட ஒரு சுவாரஸ்யமான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். அப்படி செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் பெருசாக கிடையாது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.